வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு கோயம்பேடு மேம்பாலத்தில் நடந்த ஒரு துயர சம்பவம். 2 பெண்கள் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அந்த பாலத்தில் ஏறி இறங்கக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. இறங்கும் போது வண்டி ஸ்கிட்டாகி 2 பொண்ணும் கீழே விழுந்துட்டாங்க. பின்னாடி வந்த லாரி வந்து ஒரு பொண்ணு மேலே ஏறி இறங்கி அந்த பொண்ணு ஸ்பாட்லேயே அவுட்டு, இன்னொரு பொண்ணு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோடு தான். இவ்வளோ கேவலமாக ரோடு இருந்தால் பெண்கள் மட்டும் இல்லை, நல்லா ஓட்ட தெரிஞ்ச ஆண்களும் கீழே விழுந்து அடிபடும், இல்லைனா ஆக்சிடென்ட் ஆகி சாவானுங்க. ரோடு பராமரிப்பு பணி அப்படின்ற பேரில் பல இடங்களில் இந்த மாதிரி தான் தோண்டி போட்டிருக்காங்க. மாதக்கணக்காக வாரக்கணக்காக தோண்டி போட்டு அதை பராமரிக்கிறதே கிடையாது, அதை கண்டுக்கிறதும் கிடையாது. இந்த இடத்துல இந்த ரோட்டில் இந்த மேம்பாலம் வந்து முக்கியமான மேம்பாலம். லட்சக்கணக்கான வாகனங்கள் இந்த ரோட்டை டெய்லி கிராஸ் பண்ணுது. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அந்த ரோட்டில் போகிறாங்க. பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த ரோட்டை உடனே சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தால் அந்த உயிர் போயிருக்காதுல்ல. இது மட்டும் இல்லைங்க, இதை மாதிரி பல சாலைகளில் இந்த மாதிரி பராமரிப்பு பண்ணின்னு சொல்லி பத்தல் பதவெல்லாம் 1க்கு 2 சுரண்டி போட்டிருக்காங்க. இதில் வாகனம் ஓட்டுற பல பேருக்கு அனுபவம் இருக்கும். வெறும் 20 ஸ்பீடில் போனால் கூட வண்டி ஒழுங்காக போவார், தடன்னு உதறும். இல்லை எங்கேயாவது நம்ம ஒரு திக்கம் ஓட்டினா ஒரு திக்கம் வலிச்சுக்கிட்டு போவோம். இந்த மாதிரி ஆண்களே பேலன்ஸ் பண்ண முடியாத போது பெண்கள் எப்படி அதை சரியாக பேலன்ஸ் பண்ணி போய் கரை சேருவாங்க சொல்லுங்க பார்ப்போம். பாவம், அந்த உயிர் என்ன கனவோட கற்பனையோட வேலைக்கோ இல்லை ஆஃபீஸுக்கோ எங்கேயோ கிளம்பிச்சு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் வீட்டை விட்டு கிளம்பியிருப்பான். ஆனால் இன்றைக்கி செத்து சுண்ணாம்பாயிட்டா. இதுக்கு காரணம் யார்? இந்த ரோடு கான்ட்ராக்டராக இருக்கலாம், இல்லை மாநகராட்சி ஊழியராக இருக்கலாம், இல்லை அரசாங்கமாக இருக்கலாம். எத்தனை அதிகாரிகள் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்க? யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த ரோடு இப்படி கிடக்கு, யாராவது விழுந்து அடிபட்டுருவாங்களே, இதை சரி பண்ண வேண்டிய எண்ணம் வந்திருக்கா சொல்லுங்கள்? இன்றைக்கி அமைச்சர் பெருமக்களோ இல்லை முதலமைச்சர்களோ எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா அவங்க கண்களுக்கு வந்து குடிசை வீடுகள் கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் துணியை போட்டு சைடில் கூட மறைக்கிறீங்கல்ல. நான் ஓட்டு போட்ட நாங்கள் நடக்கக்கூட சரியான ரோடு இல்லாமல், வாகனம் ஓட்ட சரியான ரோடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோன்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த ரோடு மட்டும் இல்லைங்க, இது மாதிரி பல ரோடுகளில் இதே பிரச்சனை தான். ரோட்டு ஓரமாக சல்லிகள் கிடக்கும், அது நடு ரோடு வரைக்கும் வந்து கிடக்கும். வாகனம் ஓட்டுறவன் டக்குன்னு திரும்பும்போது என்னவோ ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துருவான். பல ரோடுகளில் நடு ரோட்லேயே பள்ளம் இருக்கும். இதை நினச்சா மாநகராட்சி ஊழியர்கள் கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு அதை உடனே மூடலாம், விபத்தை தடுக்கலாம். ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. கண்டும் காணாமலும் போயிடுவாங்க. அந்த ரோட்டை பல முறை கிராஸ் பண்ணால் கூட பார்க்காத மாதிரியே போயிடுவாங்க. கொஞ்சமாவது மக்கள் மேலே அக்கறை வைங்க. உயிர் வந்து விலை மதிக்க முடியாதது. இந்த பொண்ணு இன்னைக்கு இந்த மேம்பாலத்தை செத்த பொண்ணு இந்த மாநாடு போன்ற ஏதாவது இடங்களில் செத்துருந்தா கூட குடும்பத்துக்காக ஒரு 30-40 லட்சம் கிடச்சிருக்கும். இதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. யாரோ ஒரு தாய் பெற்ற பொண்ணாக இருந்தாலும் நம்ம உடன் பிறந்த சகோதரி மாதிரி பயங்கர ஃபீலிங்காக இருக்குது. இந்த காலை கேட்டதுலேருந்து அந்த மேம்பாலத்தை போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அந்த மேம்பாலத்தில் இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். இது பல மாதமாக அந்த பள்ளம் இருக்குது. என்ன யாருக்கு அதை மூடணும்னு தோணலை. இறங்கும் போது டிமாலில் வண்டி டயர் விழுந்து எந்திரிக்கும். இல்லை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண தவறிட்டோம்னா நம்மளே ரோட்டில் விழுந்து பின்னாடி வர வாகனத்தில் அடிபட்டு செத்து போயிடுவோம். அந்த அளவுக்கு தான் அந்த ரோடு இருக்கும். அதனால் முக்கியமான சாலைகளையாவது தயவு செய்து சரி பண்ணி வைங்க.